வணக்கம். நான் சிந்து பேசுகிறேன் காஷ்மீர்லேருந்து. லாஸ்ட்டு 2 நாளாக இந்த பஹல்காம் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணிங்க, மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, மெயில் பண்ணியிருக்கீங்க. சேஃபாக இருக்கியா இல்லையா, என்னாச்சு, என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டு 2 நாள் நான் ரொம்ப டவுனாக இருந்தேன். பிகாஸ் டூரிசம் இந்த பிளேஸில் ஆக்சுவலி டூரிஸ்ட்டை வந்து ஹார்ம் பண்ணவே மாட்டாங்க. பட் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ டூரிஸ்ட் இறந்து போனது வந்து அது பெயின்ஃபுல். அது ஆக்சுவலி அன்அக்செப்டபிள் டோட்டலி. ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். காஷ்மீரிஸோட மோர் தென் 90% பீப்புளோட இன்கம் எதுலேருந்து வருதுன்னா டூரிசம்லேருந்து தான் வருது. நம்ம டூர் வந்தால் மட்டும்தான், டூரிஸ்ட் பீப்புள் இங்கே வந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு சாப்பாடு, இவங்க குடும்பங்களுக்கு சாப்பாடு. அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக காஷ்மீரி பீப்புள் டூரிஸ்ட்டை கில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நான் இங்கே இருந்த வரைக்கும் சொல்கிறேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே விஷயம், எங்களுக்கு பீஸ் மட்டும்தான் வேணும், பீப்புள் வரணும், இங்கே இன்னும் டெவலப் பண்ணணும் எங்கள் பிளேஸை அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள லோக்கல் பீப்புள் சொல்கிறதும் கூட. ஆல்ரெடி மேபி நீங்கள் காஷ்மீர் வந்திருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தாராளமாக நல்லாவே புரியும். பட் ஸ்டில் வெறும் நான் டிவி மட்டும் பார்த்துட்டு நான் ஐ ஜட்ஜ் பீப்புள், ஐ ஜட்ஜ் பிளேஸ் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது புரிய வாய்ப்பே கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து கரெக்ட் டைம் கிடையாது நம்ம ஹிந்து முஸ்லீம் சண்டை போடுறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த ஃபைட் டூரிஸ்ட் பீப்புள் அவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க. அதை தாண்டி இது என்னன்னா, இப்போ ஹிந்து முஸ்லீம்னா மட்டும்தான் காஷ்மீருக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ கட்டுக்கதை. நீங்கள் நிஜமாக உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நியூஸ் சேனல்ஸ் வந்து நிஜமாக ஒரு ரியாலிட்டி, ஒரு சர்வீஸ் மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா? கண்டிப்பாக கிடையாது, 100% கிடையாது. டிஆர்பிக்காக தான் அதிகமான நியூஸ் சேனல்ஸ், மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் சேனல்ஸ் வந்து டிஆர்பிக்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க. எதை போட்டால் இன்னும் ஹைப் பண்ணால் நீங்கள் பார்ப்பீங்க, எதை போட்டால் இன்னும் ஹைப்பை ஏற்றலாம், இன்னும் வந்து டிஆர்பியில் ஃபஸ்ட்டு வரலாம், செகண்ட் வரலான்னு சொல்லிட்டு இதில் தான் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் நம்மளுக்கு அந்த அளவு கூட நம்ம அதை யோசிக்காமல் நம்ம அதில் என்ன காட்டுறாங்களோ அதை தான் நம்ம ஒப்சர்வ் பண்ணுவோம். கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அதை பற்றி தெரிஞ்சவங்க, அதோட மீனிங் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இவ்வளோ தூரம் இந்த விஷயத்த வந்து பேச மாட்டாங்க. ஹிந்து முஸ்லீம்னு இட்ஸ் நாட் த கரெக்ட் டைம் டு டாக் அபவுட் ஹிந்து முஸ்லீம் இஷ்யூ. இந்த டைமில் நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, இந்தியாவுக்கும் டெரரிசமை எப்படி அவாய்ட் பண்ணுறது, எந்த அளவு அவங்கள ஒழிக்கணும், டெரரிசமை எப்படி ஒழிக்கணுங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து திங்க் பண்ணணும், பேசணுமே தவிர இந்தியா தனியாக, காஷ்மீர் தனியாக, காஷ்மீரிஸ் முஸ்லீம்ஸ் தனியாக, ஹிந்துசம் தனியாக இந்த மாதிரி பேசணும் அப்படின்னா நம்மளால கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றுமே ஹெல்ப் பண்ணவே முடியாது கண்டிப்பாக. ஏன்னா அங்கே பாய்சரன்ல ஷூட் நடக்கும் போது அங்கேருந்து பீப்புள் எல்லாரையும் உப்பு மூட்டை மாதிரி வச்சு கடகடன்னு அந்த 4 கிலோமீட்டர் மலையிலேருந்து தூக்கிட்டு கீழே ஓடி வந்தவங்க வந்து ஆர்மி பீப்புள் கிடையாது, காஷ்மீரி பீப்புள் தான் கூட்டிட்டு வந்தாங்க. இதே ரொம்ப பிளேம் பண்ற இதே காஷ்மீரி பீப்புள் தான் வந்து நிறைய பேரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஆர்மி பீப்புள் அங்க ஸ்பாட்ல வந்தாங்க. இன்னும் நிறைய சொல்லலாம் இங்க என்னென்ன விஷயங்கள்லாம். மேபி நீங்க சொல்லலாம், டிவில நீ 90s முன்னாடி பாரு, 80s முன்னாடி பாரு, 2019 முன்னாடி பாருன்னு. அப்பயுமே யாரும் இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. வெறும் டிவி வச்சுட்டு சொல்றத வச்சுதான் நீங்க வந்து சொல்லியிருப்பீங்க. ஈவன் நானுமே அதுதான் பண்ணியிருப்பேன். பட் இந்த டைம்ல நம்ம ஹிந்து முஸ்லீம்னு பேசாம என்ன பண்ணணும், டெரரிசம்க்கு அகெயின்ஸ்டா நம்ம என்ன பண்ணணும், இன்னும் சேஃப்டி எந்த அளவு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறத தான் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு லோக்கல் எக்கனாமி ஃபுல்லா டவுன். இப்போ நான் வந்து இங்க லோக்கல் கிடையாது, பட் ஸ்டில் ஐ எம் அவுட் சைடர். நான் இங்க வரேன், நான் சம்பாதிக்கிறேன், இப்போ என்கிட்ட காசு இருக்கு, நான் வெளியில போய் கூட ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி ஐ கேன் மேனேஜ். ஈவன் காஷ்மீர் பிஸ்னஸ்ன்னு மட்டும் கிடையாது, நான் வந்து 24 ஸ்டேட் இந்தியாவில் போயிருக்கேன். மேகாலயாவில் எனக்கு நல்ல கான்டாக்ட் இருக்குது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சிக்கிமில் எனக்கு பீப்புள் இருக்காங்க, ராஜஸ்தானில் எனக்கு பீப்புள் இருக்காங்க, மும்பை புனேலலாம் எனக்கு பீப்புள் இருக்காங்க. எனக்கு பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படின்னா நான் எங்கே வேணாலும் போயிருந்து பண்ணுவேன். என்னால் இன்னும் நிறைய பண்ண முடியும். நான் ஏன் பர்டிகுலராக காஷ்மீரில் இருக்கேன் அப்படின்னா, நான் இந்த 25 ஸ்டேட்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது எனக்கு இங்கே வந்து அந்த ஒரு ஹேட், எனக்கு லாங்குவேஜ் தெரியலங்கிறது வந்து ஹேட் இங்கே சுத்தமாக இல்லை. ஒரு கேர்ள்ங்கும் போது ரெஸ்பெக்ட் அதிகமாக இருந்தது, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இங்கே வரும்போது. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து, சவுத் இண்டியனுங்கும் போது
மற்ற இடத்துலலாம் என்ன அந்த அளவு மதிக்கல சீரியஸா. நீங்க என்ன இங்க இதா பேசுவீங்க, இங்க மொழி பேசுவீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி இன்டைரக்டான ஒரு ஹேட் இருந்துச்சு. டைரக்ட் ஹேட் கிடையாது, பட் இன்டைரக்டான ஒரு ஹேட் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்துருக்கேன். ஆனா காஷ்மீர்ல அதை நான் பார்க்கல. இங்க வந்து ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள். ரெண்டாவது இந்த பீப்புளோட இன்கம் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஈவன் பார்டர் பீப்புளுக்கு வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும். ஒரு 2 கண்ட்ரியோட பொலிட்டிக்ஸ்குள்ள மாட்டிக்கிட்டு பார்டர் பீப்புள் எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கறத நான் ஐ ரியலைஸ்ட், ஐ சா, எல்லாத்தையுமே நான் பார்த்ததுனால தென் ஐ ஸ்டார்டட் மை பிஸ்னஸ் ஹியர். ரெண்டாவது என்னன்னா, நம்ம பீப்புள் இங்க வரும்போது ப்ராப்பர் சேஃப்டியோட அவங்களுக்கு டூர் பண்ணணுங்கிறதுனால தான் ஐ ஸ்டார்டட் லிவிங் ஹியர். இல்லாட்டினா நான் ஊருக்கு போயிட்டு வெறும் பேக்கேஜ் மட்டும் என்னால் கொடுத்துருக்க முடியும். நோ ஒன் நோஸ் ஆக்சுவலி. பட் இருந்தாலும் இங்கே நான் இருக்கேன். என் பீப்புள் எங்கே போய் ஸ்டே பண்ணாலும் அவங்கள வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த 100 மீட்டரில் எந்த அளவு சேஃப்டி இருக்குது, மெயின் ரோடு எங்கே இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது, இல்லை இந்த மாதிரி செக் போஸ்ட் எல்லாம் ஓப்பனில் இருக்கா, இல்லை அனிமல்ஸ் ஏதாவது இஷ்யூ இருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் செக் பண்ணி தான் என் கெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த பிஸ்னஸ் வந்து இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் ஏர்னிங் மணி. இது வந்து என்னோட பேஷன். அண்ட் ரெண்டாவது ஐ வாண்ட் டு சப்போர்ட் த லோக்கல் எக்கனாமி. இதுதான் என்னோட பேஷனாக எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் ஐ எம் டேக்கிங் ரிஸ்க் அண்ட் ஐ எம் டூயிங் இட் சக்ஸஸ்ஃபுல்லி. நான் டூயிங் இட். ஏன்னா இந்த பாய்சரன் போகிறதுக்கு முன்னாடியுமே என் கெஸ்ட் வந்து அபவுட் டு கோ, பட் அங்கே செக் போஸ்ட் ஆள் இல்லைன்னொடனே நான் சொல்லிட்டேன் என் டிரைவர் கிட்ட, இஃப் நோ ஒன் இஸ் தேர் இன் செக் போஸ்ட் டோன்ட் கோ, பெட்டர் கோ டு ஏபிசி வேலி, நாளைக்கு நம்ம இன்னொரு இது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிரைவர் கிட்ட சொல்லிட்டேன். அட் த சேம் டைம் இன்னொரு டிரைவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹீ நோஸ் மீ ஆக்சுவலி, பிகாஸ் அவர் என் கூட தான் 2-3 வருஷமா ஒர்க் பண்றாரு. ஹீ நோஸ் மீ. இன்கேஸ் செக் போஸ்ட் அஃபிஷியலா அங்க பீப்புள் இல்லை அப்படின்னா அந்த சைடு போகக்கூடாதுங்கிறது ஹீ நோஸ். ஏன்னா நான் அலோ பண்ண மாட்டேன். அங்கே அஃபிஷியல் பீப்புள் இருக்காங்க, சேஃப்டி இருக்குன்னா மட்டும்தான் ஏன் பீப்புள் அலோ பண்ணுவேன். ஏன்னா சில பேர் கோச்சுக்கு கூட செய்வாங்க, என்ன அங்கே எங்களை கூட்டிகிட்டே போகல அப்படின்னு. பட் ஐம் லிட்ரலி டெல்லிங் தம், எனக்கு உங்களோட சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் தான் உங்களோட என்ஜாய்மெண்ட், கம்ஃபர்ட் எல்லாம். சேஃப்டி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன நம்பி வரீங்க அப்படின்னு சொல்லி சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு சேஃப்டியாக வருவேன். இன்னும் சில பேர் பயந்து வரவங்கள்ட்டெல்லாம் கூட நானே கூட அவங்க கூட போயிட்டு வந்துடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஏன்னா இங்கே சுற்றி இருக்கிற ட்ராவல் ஏஜென்ட், ஹோட்டல்ஸ் இவங்கெல்லாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா புக்கிங்கும் கேன்சல், டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு, மறுபடியும் நாங்கள் எப்படி இதை தாண்டி வருவோன்னு தெரியலன்னு சொல்லி லிட்ரலி தே ஆர் கிரையிங். அந்த மாதிரி இருக்காங்க ஒரு சுச்சுவேஷனில். ஸோ இந்த டைமில் நம்ம இந்து முஸ்லீம் சொல்லி மறுபடியும் ஒரு ஹேட்டை வந்து நம்ம காட்ட வேண்டாம். ஏன்னா நம்ம பீப்புள், நம்ம மக்கள், நம்ம ஊர் மக்கள் எல்லாமே எப்படிங்கிறது இவங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் சவுத் இந்தியன் அப்படின்னாலே ஒரு தனி மரியாதை கொடுப்பாங்க இவங்க. ஸோ இதுதான் விஷயம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் கண்டிப்பாக வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இந்த விஷயத்துக்கு. ஏன்னா இங்கே இருக்க எல்லா ஏஜென்ட்ஸ்க்கும் நிறைய குரூப், எல்லா குரூப்புமே கேன்சல் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நம்மளது ஒரு 10-20% தான் வந்து கேன்சல் ஆயிருக்கு. மற்றது எல்லாருமே சிந்து உன்னை நம்பி நாங்கள் வரோம், முடிஞ்சா நீங்கள் எங்கள் கூட வரீங்களா அப்படின்னு கேட்கும் போது நான் வரேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எல்லார் குரூப் கூடயும் இப்போ நான் போகிறேன். ஏன்னா என்னை நம்பி இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்க வராங்க அப்படின்னா அப்போ எந்த அளவு ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐ டூ மை பெஸ்ட். அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு. நேற்று என்னால் இந்த அளவு கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்க முடியாது. ஏன்னா நான் ரொம்ப டவுனாக இருந்தேன். ஏன்னா அவங்க இறந்து போன கொஞ்சம் பேரை வந்து இங்கே ரெஸ்டாரண்ட் வந்துட்டு போன பீப்புளுங்கும் போது எனக்கு சுத்தமாக முடியல. பட் இன்னைக்கு வந்து நான் ஓரளவு ஓகேங்கிற மாதிரி இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட் அண்ட் லவ். கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷன் வந்து மாறும். கண்டிப்பாக டெரரிசமை வந்து மொத்தமாக அழிக்க முடியுமான்னு கேட்டால் தெரியல. பட் we try our best. எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. பட் முடிஞ்ச வரைக்கும் இன்கேஸ் நீங்கள் காஷ்மீர் வரீங்க அப்படின்னா இந்த ஹார்ஸில் போகிறது, ட்ரெக்கிங் பண்ணி போகிறத கொஞ்ச நாளுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. மெயின் ரோடெல்லாம் எங்கே இருக்கோ, அதாவது உங்கள் பிளேஸ் ஹோட்டல் மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது, இல்லை நீங்கள் போகிற பிளேஸ் மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ. ஏன்னா அங்கே உங்களுக்கு செக்யூரிட்டி இஷ்யூலாம் வந்து பெருசாக இருக்காது. பட் ஸ்டில் அந்த ட்ரெக்கிங் பாயிண்ட், மவுண்டைன் மேலே போகிறது, இந்த மாதிரி ஏரியாவில் தான் உங்களுக்கு வந்து இஷ்யூ இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நிலமை டோட்டலாக வேறு மாதிரி ஆயிடுச்சு. அழகாக போயிட்டு இருந்துச்சு, அவ்வளோ கெஸ்ட் வந்துட்டு இருந்தாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது சடனாக இது பெரிய அடி இந்த லோக்கல் எக்கனாமியில். எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் ரிட்டன் எங்கள் ஊருக்கு போயிடுவேன். நம்ம ஊருக்கு வந்துட்டு நான் என்ன வேணாலும் பண்ணிவிடுவேன். பட் இங்கே உள்ள பீப்புள் மறுபடியும் பட்னி கிடக்க ஆரம்பிப்பாங்க.
அதனால தான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஆல்மோஸ்ட் எல்லாமே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு தான் மனசு ஆற மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 1500 பேர் இருக்கிற ஒரு டூரிசம் ஸ்பாட்டில் ஒரு செக்யூரிட்டி கூட இல்லை, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டி, ஒரு சிஆர்பிஎஃப், ஒரு ஆர்மி கூட இல்லைங்கும் போது இட்ஸ் பெயின்ஃபுல். எந்தளவு இவங்க செக்யூரிட்டி கொடுக்குறாங்கங்கிறது தெரியல. சீரியஸ்லி சிட்டிக்குள்ளெல்லாம் அங்கங்கே நிற்கிறாங்க. பட் எங்கே நிற்கணும், எங்கே காட்டுக்குள்ளே பீப்புளை நீங்கள் அனுப்புறீங்க? 1500 பேர். அவங்களது சின்ன இன்கம் இல்லை, அதெல்லாம் வயசானவங்கெல்லாம் பெரிய இன்கம் கவர்மெண்ட்டுக்கு. பட் ஸ்டில் அங்கே 2 பேரை நிப்பாட்டி வச்சுருந்தா, கன்னோட நிப்பாட்டி வச்சுருந்தா, அட்லீஸ்ட் யார் ஷூட் பண்ணுறாங்கன்னு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். ஏன்னா எனிவே இட் ஹேப்பன்ட். நான் சேஃபாக இருக்கேன், எல்லா குரூப்பும் சேஃபாக இருக்காங்க. எல்லாரையுமே மீட் பண்ணி பேசினேன், எல்லாருமே ஓகே தான். பட் நான் தான் ரொம்ப டவுன் ஆகிட்டேன். என்ன தவிர எல்லாருமே கொஞ்சம் ஓகே தான் சிந்து, நாங்கள் நல்லா இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு மே மந்த் பயம் இல்லாமல் சரி ஓகே நாங்கள் வரோம் சிந்து அப்படின்னா மட்டும் நீங்கள் வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பரவாயில்ல, எல்லாமே கொஞ்சம் நார்மல் ஆகட்டும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், அடுத்தடுத்து என்ன சுச்சுவேஷன் இங்கே நடக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்த மறுநாள் ஃபுல்லாக பந்தாக இருந்துச்சு. இங்கே ஸ்ரீநகரில் எதுவுமே மூவிங் கிடையாது, எல்லாமே க்ளோஸ். ஈவன் நம்ம ரெஸ்டாரண்ட்டுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். இன்றைக்கி 2வது நாள். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஈவன் டூர் குரூப்புமே நிறைய ரன்னிங்கில் இருக்குது. ஒரு சிலர் மட்டும் கிளம்பி போயிட்டாங்க. ஈவன் நம்ம குரூப்லேயுமே ஒரு 20% பீப்புள், லைக் 3-4 குரூப்ஸ்ன்னு நினைக்கிறேன். 3-4 குரூப்ஸ் பீப்புள் ஒரு லாஸ்ட் 2 நாள் ஸ்கிப் பண்ணிட்டு ரிட்டர்ன் போயிட்டாங்க. பட் இட் இஸ் ஓகே, சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி தான் என்ஜாய்மெண்ட்டு. பட் நான் காஷ்மீர் விட்டு போகிறதா இல்லை. இந்த சுச்சுவேஷனில் நான் சேஃபாக தான் இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த். I'm Usha from Chennai. I'm Sevika from Chennai. We arranged these travels with FST Travels. We traveled on 19th from Chennai to Kashmir. We have been taken care of very well in all aspects: travel, comfort, accommodation. Went to Pahalgam day before that incident happened, and that day also we were in Pahalgam at different place, but still we didn't cancel our trip. We have full faith on our person who accompanied Mr. Apis Travels, the people of Kashmir. So we are not cancelling the trip, we are continuing the trip. We have full faith on the people. We'll go as per schedule. Thank you.